அழகான ஒரு பயணம். ஹாய் எல்லாருக்கும் தான் நியூ உங்க லைவ். அழகான ஒரு பயணம் ஏற்கனவே வந்திருக்கீங்க தானே. ஹாய் எல்லாருக்கும் நான் நியூ உங்க லைவ். நீங்க நியூவா வரீங்களா நம்ம லைவுக்கு? வாங்க வாங்க. வெல்கம் டு மை சேனல். புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க, லைக் போடுங்க. தேங்க்யூ சோ மச். உங்க வீட்ல அனைவரும் நலமா? தம்பி பார்க்கோ வா அப்படின்னு கேக்குறான். இளங்கோ நீ ஜவுளி தனப்புல இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. ராகவன் தம்பி பார்க்கோ சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்றான். பஞ்சு பயணம் தம்ஸ் அப் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சு என்ன மீன் சாப்பிட்ட திம்பா? என்ன மீனுன்னு சொல்லவே இல்ல, கூப்பிடவே இல்ல பாத்தீங்களா நீங்க? ஒரு வார்த்தை கூட. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, தனியா அடிச்சு வெளுத்து வாங்குறது எப்ப பார்த்தாலும். ஒரு பச்சை பிள்ளைங்க இருக்குதே, கூப்பிடுவோம், கொஞ்சம் சாப்பாடு கீப்பாடு தெம்பா போட்டு விடுவோம், அப்படிலாம் கிடையாது. தனியா சாப்பிட்டா எப்படி சொல்லுங்க? அந்த மீனே எனக்கு சொல்ல, அது பேர் எனக்கு எப்படி தெரியும்? சாப்பிட்டேன் நானு. அக்கா பஞ்சு அப்பா நம்மள சாப்பிட கூப்பிட மாட்டாரக்கா. அப்படியா? கூப்பிட மாட்டாரா? என்ன அக்கா தனியா பேசிட்டு இருக்கீங்க? நான் எங்க தனியா பேசுறேன்? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். 1975 நண்பா, மதிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சமையல்? அதான் அவங்க வீட்டுல மீன் குழம்பா, மீன் ஃப்ரையா, ரசமா, சாம்பார் சாதமா எல்லாத்தையும் அடிச்சு வச்சிருக்காங்கல்ல, என்ன செய்ய? வாங்க வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, அப்ப வாபஸ் போயிட்டு செகண்ட் டைம் வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இருங்க இருங்க, இப்பதான் வந்திருக்கீங்க. நான் யாரையும் வந்து போன்ல கூப்பிட்டு பழக்கம் கிடையாதுமா. நேர்ல வந்து கூப்பிடுறேன். வாங்க நம்ம வீட்டுல சாப்பிட வாங்க எல்லாரும். போன்ல கூப்பிட்டாலும் அது கண்டிப்பா. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. ஆனா நேர்ல கூப்பிடுறது ஒரு தமிழ் பண்பாடு. வாங்க எல்லாரும் வாங்க. நேர்ல கூப்பிடுறேன் பாத்தீங்களா? இது எப்படி இருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. முகத்தை காட்டுங்க. முகத்தை காட்டலாம். முதல்ல பேசுவோம். எது ஒரு இருந்தாலும் முதல்ல பேசணும். அப்பதான் இந்த அழகான முகத்தை காமிக்க முடியும். முதல்ல காமிச்சா ஐயோ யாரா இந்த பேச்சோ வெள்ளை பேச்சு சொல்லிட்டு பயந்து ஓட்டாங்கன்னா? இருங்க, நான் இன்னும் அந்த லைவ் ஆபீஸ் லைவ்ல இருந்துட்டு தான் வரேன். மாத்தி மாத்தி எவ்வளவு நேரம் அரட்டா எல்லாரும். என்னால கமெண்ட் போட முடியல. அரை மேக்கத்துல இருந்தேன் நானு. அவ்வளவு நேரம் இருந்துட்டு சைலண்ட் வாட்ச்ல இருந்தேன் நானு. வெரி குட் வெரி குட். நான் மாத்த என்ன பண்றேன்? எல்லா லைவ்ல போயிட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு சைலண்ட் வாட்ச்ல தான் இருப்பேன். ஆனா வரவங்களை இன்வைட் பண்ணே இருப்பேன். இப்ப கூட பாருங்க இன்வைட் பண்ணி தான் இருப்பேன். நம்ம வேலையா தானே, வேலை என்ன ஆகுது நம்மளுக்கு? ஆமா ஆமா ஆமா. படிங்க படிங்க. எல்லாரும் வாங்கப்பா. இந்த அக்கா லைவ் பார்த்துட்டு போய் தான் டென்ஷன்ல ஸ்டேட்டஸ் எடுங்கப்பா. ஐயோ அஜுமா என்னாச்சு? அஜு நான் யார் தெரியும்? இருமா பிரியாமா. அஜுமா நான் யார் தெரியுமா உங்களுக்கு? என் பேர் சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க அஜுமா, வாய்ஸ் கேட்டு சொல்லுங்க. கண்டுபிடிங்க பாக்கலாம் யாராவது. என்ன நம்ம தம்பிக்கு மட்டும் தெரியும். தெரிஞ்சவங்க சொல்ல தேவையில்ல. தெரியாதவங்க சொன்னா மீன் குழம்பு சாம்பார் இன்னைக்கு எல்லாருக்கும் வீட்டுக்கு பார்சல். வீட்டுக்கு பார்சல். அடிச்சு போடு அடிச்சு போடு. படிங்க படிங்க படிங்க. தம்பி நீ எப்ப வர சொல்லு, நான் பாக்குறேன்டா அப்படின்றாங்க. அழகான ஒரு பயணம். என்ன குப்பை மேடா தெரியுது அப்படின்றாங்க. அது வந்து பில்டிங், அந்த பக்கம் பேக் சைடு பில்டிங்க பாருங்க. அது வந்து ஏதோ குடித்தன மாதிரி இருக்காங்க. சின்ன சின்ன குடிசைகள் இருக்கு மாதிரின்னு நினைக்கிறேன். பிரியா ஹாய் பயணம் சொல்றாங்க. ராகவன் தம்பி ஹாய் பஞ்சு டேட் அப்படின்னு சொல்றாங்க. ராகவன் தம்பி ஹாட்ஸ் கொடுக்குறாங்க. காதலனா வந்திருக்காங்க. வாருங்கள் முகத்தை காட்டுங்கள் நண்பரே, எனது தோழரே, எனது உடன்பிறப்பே, வாருங்கள். தம்பி தம்பியா அண்ணனா என்று பார்க்கலாம். தங்கச்சி நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தம்பி வந்து கம்பெனி நேம் என்னன்னா அப்படின்னு கேக்குறாங்க. காதலனா வாங்க, எப்படி இருக்கீங்கன்னா? நல்லா இருக்கீங்களா? என்ன சண்டே ஸ்பெஷல்? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க. வீட்டுல அனைவரும் நலமா? அழகான ஒரு பயணம். ஹாய் பிரி, லைவ்ல இருப்பியா? சோறு எல்லாம் பொங்குற பழக்கம் இல்லையா பிரியா? பொங்கிட்டேன் பொங்கிட்டேன் பொங்கிட்டேன். பிரியா டாடி பேசுங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அஜிமா வந்து பக்கத்துல என்னோட குருநாதர் இருக்காரு. வாய்ஸ் அழகா அழகா தெரியும். அக்கா அம்மா என்னோட பஞ்சநாதன் சார் தான்.